நம்ம முருகனும் சுருட்டு குடிப்பாருங்களா? நம்ம முருகனுக்கு சுருட்டை தாங்க இந்த கோயில் நெய்வேத்தியமா வைக்கிறாங்க. அது என்ன விஷயம்னு சொல்றேன், இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா பாருங்க. ஒரு முருகன் கோவில்ல கருப்பு முத்துங்கிறவர் கோயில் திருப்பணியில வேலை செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு நாள் மழை பெஞ்சு ஆத்துல வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து போறப்ப கருப்பு முத்து கடும் குளிரால் அவதிப்பட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சுருட்டை எடுத்து பத்த வைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் அவர் பக்கத்துல வந்து உட்காராரு. அவர் ரொம்ப குளிர்ல நடிக்கிட்டு இருந்ததை பார்த்து ரொம்ப இறக்கப்படுறாரு. அவர் குளிர்ல நடுங்கிறத பார்த்து அவருக்கு ஒரு சுருட்டை எடுத்து கொடுத்துட்டு ஆத்தி கடக்குறாரு. கொஞ்ச தூரம் போக போக அவர் காணாம போயிடாரு. சரி நம்ம கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு கருப்புமுத்து கோயிலுக்கு போறாரு. கருப்புமுத்து கோயிலுக்கு போய் முருகன் வணங்கும் போது முருகன் சன்னதியில ஒரு சுருட்டு கிடக்கிறத பார்த்து வேந்து போயிட்டாரு. அப்பதான் தெரியும் நம்ம கூட வந்தது முருகன். இந்த விஷயம் ஊர் பொதுமக்கள்லாம் தெரிய வந்து மாலை நேர பூஜையில முருகனுக்கு சுருட்டு நெய்வேத்தியமா படைக்கிறது வழக்கமா வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இந்த கோயிலுக்கு வந்து சுருட்டு நெய்வேத்தியமா வச்சீங்கன்னா இந்த கஷ்டமும் காணாம போயிருங்க. இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா விராலிமலை முருகன் கோயில் தாங்க. இப்படி ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு தெரியாம இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த கோயிலோட லொகேஷன் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து 40 கிலோமீட்டரும் திருச்சியில இருந்து 30 கிலோமீட்டர்ல இருக்கிற விராலிமலை கோயில் தாங்க. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் ஒண்ணுனா நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு முருகான் கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.